Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் அது என்னன்னு உலகத்துக்கு தெரியாது. வேதனையோட ஐஸ்வர்யம் தான் தெரியும் அவங்களுக்கு. வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் தெரியாது. கிறிஸ்தவர்களும் பாருங்கள் இதை கற்றுக்கல. பாருங்கள் சபைகளில் என்ன போயிச்சிட்டாங்க, உனக்கு கஷ்டம் நல்லது அப்படின்னு தான் போயிச்சிட்டாங்க. உனக்கு கஷ்டம் நல்லது. நம்ம இதையும் கேட்டுட்டு அல்லேலியான்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கையும் கொடுத்துட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னன்னு யோசிக்கிறதே கிடையாது. கஷ்டத்தை கர்த்தர் நமக்காக வைக்கலை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். வேதனையை அவர் கூட்டார் என்று எழுதியிருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், வேதனையை அவர் கூட்டார். வேதனையை கூட்டுவதில்லை, வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் வேதனையே இருக்காது. பாருங்கள், வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். இதை பற்றி தான் பார்த்துட்டு வர்றோம். இதை பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் மனுஷனை உண்டாக்குன போது எப்படி உண்டாக்குனார்? எல்லாத்தையும் உண்டாக்குனார். பாருங்கள், உண்டாக்கிட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குனார். அந்த உண்டாக்குன விதத்திலே ஒன்றை வெளிப்படுத்துகிறார். முதல் அதிகாரத்திலே ஒன்றை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? இப்படி தான் மனுஷன் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எப்படி இருக்கணும்னு? மனுஷன் அவன் படாத பாடுபட்டு அவனுடைய ப்ரொவிஷனை அவன் கவனிக்க வேணும். அவனுக்கு சாப்பாட்டையும் அவனுக்கு வேண்டியதையும் அவன் பார்த்துக்கணும். அவனுடைய வேலை அது. அவன் தான் ஏதாவது பண்ணி இதெல்லாம் தன்னுடைய தோள் மேலே சுமந்து இந்த பாரத்தை அவன் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது கடவுளுடைய சித்தம் கிடையாது. அவனுக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்துடுறாரு. வச்சுட்டு அப்புறம் தான் அவனை உண்டாக்குறாரு. அவனை உண்டாக்குன போது பார்த்திங்கன்னா அவனுக்கு வேண்டிய எல்லாமே ஏற்கனவே உண்டாக்கப்பட்டு விட்டது. ஏதாவது உண்டாக்கப்படலைன்னா அது அவனுக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு தேவையான அத்தனையும் உண்டாக்கப்பட்டு விட்டது. அப்புறம் தான் அவனை உண்டாக்குறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஒரு சில காரியங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். 26ஆம் வசனத்தில் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார் இல்லையா? 27ஆம் வசனத்தில் உண்டாக்குகிறார். 28ஆம் வசனத்தில் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். உண்டாக்குவோம்னு சொல்கிறாரு, உண்டாக்குறாரு. அப்புறம் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அங்கேயே அந்த ராஜாவுடைய இது வந்துருச்சு. ஆண்டு கொள்றதுக்காக இவனை உண்டாக்கியிருக்கிறார் மனுஷனை. அப்புறம் 29ஆம் வசனத்தில் சொல்கிறார், உடனே ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுகிற முதல் வார்த்தைகள்லேயே என்ன சொல்கிறாரு? பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. அப்போ பாருங்கள், மனுஷனுக்கு ஆகாரம் அவன் போய் சாப்பாடுங்கன்னு அவன் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தையும் கடவுள் ஏற்படுத்தி வச்சுட்டார். வச்சுட்டு தான் இவனை உண்டாக்குனார். உண்டாக்கிட்டு அவன்கிட்ட சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு ஆகாரமாக ஏற்படுத்துகிறேன். ஃபுட்டுக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவனுடைய ப்ரொவிஷனை அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீ போய் வேலை செஞ்சு உழைச்சி நீ வேர்வை சிந்தி சம்பாதிச்சிக்கன்னு சொல்லலை. அது எப்போ வந்தது? வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறது சாபத்தில் வந்தது. மனுஷன் விழுந்து போன பிறகு, பாவத்தில் விழுந்து போன பிறகு அது வந்தது. பாவத்தில் விழுந்து போன பிறகு தான் என்ன சொன்னார்? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது, வருத்தத்தோடே நீ அதன் பலனை புசிப்பாய், நெத்தி வேர்வையினால் உன் வாழ்நாள் முழுவதும் ஆகாரம் சாப்பிடுவாய். அப்போ ஜனங்க இன்றைக்கி என்ன நினச்சிக்கிட்டாங்க? அவங்க முதல் 2 சாப்டரை விட்டுட்டாங்க. 3ஆம் சாப்டர்லேருந்து தான் பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுள் இப்படி தான் உண்டாக்கிட்டாரு, நெத்தி வேர்வையினால் சாப்பிட்றதுக்கு தான் மனுஷனை வச்சுருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவம் கூட அப்படி தான் நினைக்கிறாங்க. பாருங்கள், தப்பு. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? மனுஷன் சாப்பிட்ணுன்னா நம்ம உழைக்கணும், சாப்பிட்ணுன்னா நெத்தி வேர்வை சிந்தணும், சாப்பிட்ணுன்னா நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நேச்சுரல் திங்கிங், நேச்சுரல் மேனுடைய திங்கிங், இயற்கை மனிதனுடைய. நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம பிழைப்பு நடக்கும், நம்ம கஷ்டப்பட்டு தான் பிழைக்கணும், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். நான் சொல்லுகிறேன், அது சாபத்துக்கு பிறகு வந்தது. அது கடவுளுடைய சித்தம் அல்ல. அது மனுஷனுக்காக கடவுள் வச்சிருந்த ஒரிஜினல் சித்தம் அல்ல. சாபத்துக்கு பிறகு வந்தது. அதனால தான் 3ஆவது சாப்டரில் ஆரம்பிக்கக்கூடாது. சாபம் வந்த பிறகு ஆரம்பிக்கக்கூடாது. முதல் சாப்டர்லேயே ஆரம்பிக்கணும். முதல் சாப்டரில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படி சொல்கிறாரு? எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் தான் மனுஷனை உண்டாக்குறாரு. அதன் மூலமாக என்ன வெளிப்படுத்துகிறாரு? இப்படித்தான் மனுஷன் இருக்க வேணும்னு நான் விரும்புகிறேன். எப்படி இருக்கணும்? எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் அதை பற்றி வருத்தப்பட்டு பயந்துக்கிட்டு அதை பற்றி சிந்தித்து கொண்டு அந்த பாரத்தை தன் மேல் தோள் மேல் சுமந்து கொண்டு
தன்னுடைய தேவைகள் என்னும் பாரத்தை தன்மேல் சுமந்து கொண்டு அதை எப்படி சந்திக்க போறனோன்னு அலைஞ்சு திரியக்கூடாது. அவனுக்காக நான் எல்லாத்தையும் ஏற்படுத்திடணும், அப்புறம் அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இதுதான் என்னுடைய சித்தம் என்று கடவுள் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அவர் சிருஷ்டித்த விதத்தில் என்ன காமிச்சிட்டாரு? இதுதான் என் சித்தம், எல்லாம் நான் உண்டாக்கணும், அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அவன் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. அவன் என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போன்றதை பற்றி அவன் கவலைப்படக்கூடாது. அதை நான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிடணும், அவன் அதை சாப்பிடணும். இதுதான் கடவுளுடைய சித்தம். எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு? இது மனசுலேருந்து வெளியே போக விட்டுறாதீங்க. ஏன்னா வெளியே போனீங்கன்னா வேற எதாவது பேசுவாங்க. 3வது சாப்டர்லேருந்து தான் பேசுவாங்க கதையை. அடியேன் ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிச்சனாக்கும், மாடா வளைச்சி ஓடா தேஞ்சனாக்கும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனாக்கும், இவ்வளோ உழைக்கிறனாக்கும், என் உழைப்பு யாருக்கு புரியுது தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் பேசிகிட்டே கிடக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வாங்க. கடவுளுடைய சித்தம்னா அதல்ல. கடவுளுடைய சித்தம் கடவுள் எனக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைக்கிறாரு. நான் எந்த வருத்தமும் இல்லாமல், எந்த அலைச்சலும் இல்லாமல், எந்த பாரமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும். அதுதான் கடவுளுடைய சித்தம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய கூட வேதனையை கூட்டார். வேதனை எப்போ வந்தது? சாபத்துக்கு பிறகு தான் வந்தது. வருத்தத்தோட பலனை புசிப்பாய், நெத்தி வேர்வையினால் ஆகாரம், அங்கே தான் வேதனை வந்தது. அந்த வேதனை தான் அகற்றுறாரு இல்லையா? சரி, இப்போ 29ஆம் வசனத்தில் எல்லாம் உனக்கு ஆகாரமாக இருக்க முடியாது வச்சிருக்கிறேன்ட்டார். அவனுடைய ப்ரொவிஷனை அவனுக்கு காமிக்கிறார். ப்ரொவிஷனை போய் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லலை. ப்ரொவிஷன் உன் வேலைப்பா, நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சினா உனக்கு எதாவது கிடைக்கும் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லலை. ப்ரொவிஷனை காமிக்கிறார். இதை இருக்குது பார், எல்லாம் இருக்குது, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்தேன் என்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ வாங்க 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாத்தையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. ஒன்றுத்துலேயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எந்த பழுதும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டார். மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே, இப்போ பாருங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். இதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே 6ஆம் நாள் ஆயிற்று, அதாவது 6ஆம் நாள் முடிஞ்சிருச்சுன்றார். அதாவது எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, கடைசியாக மனுஷனையும் உண்டாக்கிட்டாரு. 6th டே முடிஞ்சிருச்சு. மனுஷனை உண்டாக்கின உடனே 6th டே என்ன ஆயிடுச்சு? 6ஆம் நாள் ஆயிற்று. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, கடைசியாக மனுஷனை உண்டாக்குனார். மனுஷனை உண்டாக்கி முடித்த உடனே 6th டே வாஸ் ஓவர். இப்போ அடுத்த நாள் என்ன? 7ஆம் நாள். இப்போ பாருங்கள், இவ்விதமாக வானமும் பூமியும், அடுத்த வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன, எல்லாம் செய்து முடிச்சாச்சு. இனிமே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்டாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தான் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த ஓய்வுன்ற கான்செப்டை அங்கேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் ஒரு காரணத்துக்காக. அதை காமிக்கிறேன் என்னன்னு. 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தாராம். ஏன் ஓய்ந்திருந்தார்? நிறைய பேர் நினைக்கிறாங்க 6 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சாருங்க, அவருக்கே பாவம் ரொம்ப மூச்சு வாங்கி ரொம்ப களைச்சி போயிருப்பார் போல இருக்குது, 7ஆம் நாள் ஓய்வு தேவைப்பட்டது அவருக்குன்னு. கிடையாதுங்க. கடவுள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளை மாதிரி நினைக்கிறீங்களா? கிடையாது. கடவுள் அவர் சொல்கிறாரு, எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன, அதனால ஓய்வெடுக்கிறேன்றார். வேறு ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் ஓய்வெடுக்கிறேன். எல்லாம் க்ரியேஷன்லாம் முடிஞ்சிச்சு, அதனால் ஓய்வு. களைச்சிருச்சு, அதனால் ஓய்வு இல்லை. என்னால் முடியல, இனிமேல் ஒரு நாளும் வேலை செய்ய முடியாது, அதனால் ஓய்வுன்னு கிடையாது. எல்லாம் முடிஞ்சுது, அதனால் ஓய்வு. பாருங்கள், இந்த ஓய்வு நாள்ன்ற கான்செப்ட் இன்னும் வரல, ஆனால் அந்த ஓய்வுன்ற கான்செப்டை கொண்டாடுறாங்க. 7ஆவது நாள் ஓய்வுன்ற கான்செப்ட் அங்கேயே வந்துருச்சு. ஓய்வு நாள் என்கிறது அஃபிஷியலாக பின்னாடி தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஜனங்களுக்கு இல்லையா? இங்கே அந்த ஓய்வு நாளை அன்அஃபிஷியலாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ மனுஷன் உண்டாக்கப்பட்ட 6ஆம் நாளில் கடைசியாக அவன் உண்டாக்கப்பட்டான். உண்டாக்கப்பட்ட உடனே அவன் சந்திக்கிற முதல் நாள் என்ன? ஓய்வு நாள். அவன் குதித்து வாழ்கிற முதல் நாளே என்ன நாள்? ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் இருக்குது.
சொல்லியிருக்கு 3ஆம் வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அந்த 7ஆம் நாளை தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த 7வது நாள் ஸ்பெஷல்ன்றார். அதை ஆசீர்வதித்து அதை என்ன பண்ணுறாரு? பரிசுத்தமாக்கினார். இதன் மூலமாக என்னத்தை காமிக்கிறார் கடவுள்? மனுஷன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது மனுஷன் இந்த நிலையிலே தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த நிலையில்? எல்லாம் அவனுக்காக செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அவன் இந்த 7ஆம் நாள் ஓய்வுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அதிலேயே வாழ வேண்டும். இதைத்தான் நான் சித்தமாய் வைத்திருக்கிறேன் மனுஷனுக்கு. நல்லா கவனிச்சிட்டே வரீங்களா? இதுதான் என் சித்தம்ன்றார். 6 நாள் எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு, 7ஆம் நாள் ஓய்வு நாள். இதுதான் மனுஷனுக்காக என்னுடைய சித்தம். அவன் வந்த உடனேயே அவன் என்ன பண்ணணும்? ஓய்வில் அவன் வாழ வேண்டும். ஓய்வுனா என்ன? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கிற கவலை இல்லாமல், பாரம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், இந்த சுமையை சுமக்காமல் அவன் வாழ வேண்டும். ஓய்வாக இருக்கணும். அவன் இந்த கவலையெல்லாம் அவனுக்கு இருக்கவே கூடாது. கர்த்தருடைய தேவையெல்லாம் ஏற்கனவே சந்தித்து விட்டார் என்கிற நிலையில் அவன் வாழ வேண்டும். அதைத்தான் இந்த 7ஆம் நாள் மூலமாக காண்பிக்கிறார். அப்போ மனுஷன் அவன் ஓய்வில் வாழ வேண்டும். என்ன புசிப்போம் என்ன குடிப்போன்ற ஒரி அவனுக்கு இருக்கவே கூடாது. இதுதான் அந்த 7ஆம் நாள் ஓய்வுங்கிறத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பவே அதுதான் வருது. யாத்ராம் 16:23 தான் ஓய்வு நாள் என்கிற அதை பற்றி வாசிக்கிறோம். அங்கே தான் அது வருது. அதுக்கப்புறம் 10 கற்பனையிலே அது ஒரு கற்பனையாக வந்து அதை நிச்சயமாக அவர்கள் அனுசரிக்கணும்னு வச்சுட்டார். எல்லாரும் அனுசரித்து ஆகணும் அப்படின்னு வச்சுட்டார். இதை அனுசரித்தே ஆகணும். எதுக்காக அனுசரிக்கணும்னு வச்சார்? எதுக்காக அனுசரிக்கணும்னு வச்சாருன்னா, மனுஷன் வந்து இதை மறந்தே போகக்கூடாது. எதை? கடவுள் வந்து என்னை ஓய்வுக்காக உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, மேன் இஸ் நாட் மேட் ஃபார் சாபத், சாபத் இஸ் மேட் ஃபார் மேன். மார்க் 2:27 இல்லையா? மனுஷன் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கணும், நான் ஓய்வுக்காக உண்டாக்கப்பட்டேன். கவலைப்படும்படியாக உண்டாக்கப்பட்டவன் இல்லை, அலைஞ்சு திரியும்படியாக உண்டாக்கப்பட்டல, பாரத்தை சுமக்கும்படியாக உண்டாக்கப்படவில்லை. எதுக்காக உண்டாக்கப்பட்டவன்? ஓய்வுக்காகவே உண்டாக்கப்பட்டவன். அப்படிங்கிறத மறந்து போகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஓய்வு நாளை அனுசரின்றார். ஒவ்வொரு வாரமும் 7வது நாளை நீங்கள் ஓய்வு நாளை வச்சு அனுசரிங்க. அப்போ வந்து அதனுடைய அர்த்தத்தை பற்றி சிந்திங்கன்றார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த அர்த்தத்தை மட்டும் சிந்திக்கிறது இல்லை. நீ எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பீங்க, நீ சனிக்கிழமையில் ஆராதிக்கணும், இந்த மாதிரி பாயிண்ட்லாம் பேசுகிறாங்க. இப்போது எங்கேயோ வேறு டைரெக்ஷனில் போயிட்டாங்க. இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. இதனுடைய உண்மையான அர்த்தத்தை கவனிக்கலை. திருப்பவும் கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஓய்வு நாளை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அதாவது புதிய ஏற்பாட்டு நாட்கள் ஆகிடுச்சு. இப்போது இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் மறித்து எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சிலர் வந்து, நீ ஏன் ஓய்வு நாளை அனுசரிக்கலை? ஓய்வு நாளே அது எவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாகன்றாரு. ஏன்னா அடுத்த வசனம் காமிங்க, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாள்லாம் வரப்போகிற ஒரு காரியத்தை குறித்த நிழலாக இருந்தது. வரப்போகிற ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறதாக இருந்தது. அதை குறித்து நமக்கு காட்டக்கூடிய ஒரு நிழலாக இருந்தது, ஒரு பிக்சர் மாதிரி இருந்தது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அல்லது இன்னொரு விதத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், அவைகளின் நிறைவேறுதல் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்து வந்து சிலுவையில் மரித்து நம்முடைய பாவ சாபங்களையெல்லாம் சுமந்து சாபத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கி ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து விட்டதுனால, தேவனோடு இருக்க மட்டும் நம்ம இணைத்து விட்டதுனால, இப்போ என்ன ஆயிடுச்சு? நாம் அந்த ஓய்வுக்குள்ளே பிரவேசித்து விட்டோம். இப்போ நாம் கவலைப்படுகிறவர்கள் அல்ல, நம்முடைய தேவைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைகிறவர்கள் அல்ல. ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதியில் எப்படி இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் இப்போ வந்துட்டோம். விழுந்த பிறகு போன நிலைக்கு இல்லை. அதிலிருந்து இப்போ திருப்ப என்ன நிலைக்கு கொண்டு வந்துட்டார்? முதல்ல அவனை உண்டாக்குனப்போ என்ன நிலையில் வச்சுருந்தாரோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது மனுஷன் தேவனை நம்பி வாழலாம். என் தேவன் என் குறைகளெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்ன்றபடி வாழலாம்.
அப்படி ஆயிட்டான் மனுஷன். இப்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நிறைவேறிடுச்சு. அதனால் இப்போ ஓய்வு நாள் நீ ஏன் அனுசரிக்கலன்னு யாரும் குற்றஞ்சாட்ட விடாதீங்கன்றார். அதெல்லாம் இப்போ பாயிண்ட் கிடையாதுன்றார். அது முடிஞ்சு போச்சுன்றார். ஓய்வு நாள்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிஜமாகவே ஆரம்பிச்சிருச்சு. அது வெறும் நிழலாக இருந்தது. வரப்போகிற இந்த சாபம் நீங்கி ஆசீர்வாதத்தில் நாம் வாழப்போகிறோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். நாம் நம்முடைய தேவைகளின் பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை என்கிறதை காட்டுறதுக்காக தான் அந்த ஓய்வு நாள். அப்படிப்பட்ட ஒரு நாளை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறார். இந்த பாவத்தில் விழுந்ததன் மூலமாக உண்டான அந்த சாபம் நீங்க போகிறது. நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. நாம் மறுபடியும் தேவன் நமக்காக நியமித்திருக்கிற அந்த ஓய்வுக்குள் பிரவேசிக்க போகிறோம் என்பதை நினைவுபடுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் அனுசரிக்க சொன்னார். இப்போ அது வந்துருச்சே. ஓய்வு நாள் இப்போ ஒரு நாள் இல்லை. இயேசு என்னைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்னையிலேருந்து நாம் ஓய்வு நாளில் தான் இருக்கிறோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓய்வு நாள் தான். இனிமேல் என்றைக்குமே ஓய்வு நாள். எந்த விதத்தில் ஓய்வு நாள்? இனி ஒருபோதும் நாம் ஒருவரும் எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போன்றதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. எத்தனை பேருக்கு இப்போ நல்லா புரியுது? அந்த கவலையே நமக்கு கிடையாது. ஓய்வுக்குள்ளே பிரவேசித்தோம். இன்னும் ஓய்வுக்குள்ளே பிரவேசிக்காதவங்க இனிமேலாவது பிரவேசிங்க. இல்லை நான் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பேன்னா அப்புறம் அது உங்கள் இஷ்டம், அது உங்கள் கஷ்டம். ஓய்வுக்குள்ளே நாம் பிரவேசிக்கணும். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். என்னுடைய தேவைகளெல்லாம் எனக்காக சந்தித்து விட்டார். எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சு விட்டார். அதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை உடுத்துவோன்றதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய பரலோக பிதா இவைகளெல்லாம் எனக்கு தேவை என்று அறிந்து வைத்திருக்கிறார். இதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ ஓய்வில் இருக்கிறோமா இன்றைக்கு? இல்லை கவலையில் இருக்கிறோமா? பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறோமா? நம்முடைய தேவைகளின் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த தேவை சந்திக்கப்பட போகிறதுன்னு இதை தோள் மேலே சுமந்துக்கிட்டு இந்த பாரத்தின் அழுத்தத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு நிம்மதியாக ஓய்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ஓய்வில் தான் வாழணும். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய தேவைகளெல்லாம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாற்றையும் எனக்கென்று ஏற்படுத்தி முடித்து வைத்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், செய்து முடித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தேவைகள் என்று ஒன்றும் கிடையாது. என்னுடைய பரலோக பிதா எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், எனக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்து விட்டார் என்கிற நன்றியை செலுத்தணும். அதுதான் விசுவாசிகளுடைய அடையாளம். இருக்கீங்களா? கடவுள் மனுஷனை உண்டாக்குன போது அவனுடைய உழைப்புக்கும் பிழைப்புக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்தலை. உழைத்து பிழைன்னு சொல்லலை. பாவம் செய்தது பிறகு தான், சாபம் வந்த பிறகு தான் உழைப்புக்கும் பிழைப்புக்கும் கனெக்ஷன் உண்டாச்சு இல்லையா? இந்த உழைப்புக்கும் பிழைப்புக்கும் கனெக்ஷன் உண்டானதுனால தான் வேதனை. ஐயோ வேலை கிடைக்கலையே, ஐயோ வேலை போயிடுமா, கிடைச்ச வேலை போயிடுமா, ஐயோ சம்பளத்தை குறைச்சிடுவாங்களோ, ஐயோ ரிசெஷன் வந்துருச்சே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன். இந்த உழைப்புக்கும் பிழைப்புக்கும் கனெக்ஷன் உண்டாயிடுச்சு சாபத்துக்கு பிறகு. இப்போ இயேசு இந்த உழைப்புக்கும் பிழைப்புக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன பண்ணுறாரு? திருப்பியும் கட் பண்ணி விட்டார். நம்முடைய மைண்டில் அது கட் ஆகணும். என் உழைப்பில் எனக்கு பிழைப்பை கொடுக்கறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். என் பிழைப்பு அப்படி இருக்குது, அது வேற கதை. பிழைப்பு என் உழைப்பில் இல்லை. அப்போ என் உழைப்பு என்ன? அது என்னுடைய அழைப்பு. நான் உழைக்கிறேன். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன். நிறைய வேலையா? ஆமாம் நிறைய வேலை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விடாமல் வேலை பாருங்கள். ரொம்ப உழைக்கிறேன்னா சொல்ல, ஆமாம் சில நேரம் ரொம்ப உழைக்கிறேன். ஆனால் பிழைப்புக்காக இல்லை, இது என்னுடைய அழைப்பு. இதனால நான் பிழைக்கல, இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்னுடைய அழைப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் சொல்லுகிற காரியங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. கடவுள் பாருங்க அப்படிதான் உண்டாக்குனாரு. நம்முடைய அசைன்மெண்ட் வேற, அதுதான் வேலை. வேலை செய்யணும், வேலை செய்ய வேணான்னு சொல்லலை. சிலர் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, வேலை செய்ய வேணான்னு பிரசங்கம் பண்ணுறாரு. கிடையாது, முட்டாள்தனம்.
வேலை தான் என் அழைப்பு, இதான் என் வேலை, இது என் அழைப்பு. இதை நான் சந்தோஷமாக செய்கிறேன். இதனால் நான் பிழைக்கல, இதை பிழைப்புக்காக நான் செய்யல. எனக்கு யாரோ இவ்வளோ காசு தரேன்னு சொன்னதுனால நான் வரல. ஆனால் கடவுளுக்காக நான் உழைக்கிறேன். ஏனென்றால் கடவுள் என்னை இதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், இதுக்காக அபிஷேகித்திருக்கிறார், இதற்குரிய தாளந்துகளையும் கிருபைகளையும் எனக்குள்ளே வச்சிட்டாரு. என்ன இதை செய்ய சொல்கிறார், இந்த இடத்துக்கு போய் இதை செய்கின்றாரு. நான் பாட்டுக்கு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் செய்யும்போது அது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. பாருங்கள், செஞ்சு என்ன ஆயிருக்குன்னு எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடே அப்பா, நான் இதே பிரசவாக்கத்தில் வளர்ந்து ஒரு சாதாரண பையன் பாருங்கள், எனக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா? நம்ம இப்படி ஒரு வேலையை செய்கிறோமே, இவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமே, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குதா? எனக்குள்ளே இதெல்லாம் முடியுமா? என்னால் முடியுமா? இதெல்லாம் நானாக இதை செய்கிறேன்ற ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது, மகிழ்ச்சி இருக்கிறது. என் உழைப்பு எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. என் உழைப்பு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. நான் இப்படி உழைக்கிறதுனால தான் நீங்கள் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. உங்கள் முகமெல்லாம் மலர்ந்து இருக்குது, உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது, உங்கள் வாழ்க்கையெல்லாம் சிலருடைய வாழ்க்கை கீழே கிடந்தது இப்போ மேலே வந்திருக்குது. உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறது. ஏன்னா என்னுடைய உழைப்பு அப்படி ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப சந்தோஷம், அது நல்லது. எனக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்குது, உங்களுக்கும் அது நல்ல காரியத்தை உண்டாக்கி இருக்குது, உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. கடவுளுடைய நோக்கங்கள் நிறைவேறுது, அது மூணாவது காரியம். கடவுளுடைய சித்தம் நிறைவேறுது, கடவுளுடைய ராஜ்யம் பெருகுகிறது, கடவுளுடைய காரியம் நடக்குது. என் மூலமா, உங்கள் மூலமா, நம்ம எல்லாரும் மூலமா கடவுளுடைய காரியம் நடக்குது. அதுதான் உழைப்பு. இதை போய் ரொம்ப சீப்பாக பிழைப்போட கனெக்ட் பண்ணக்கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? பிழைப்போட கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி கடவுளுடைய சித்தமே கிடையாது. என் உழைப்புக்கும் பிழைப்புக்கும் கனெக்ஷன் இருக்கணுன்றது கடவுளுடைய சித்தமே கிடையாது. என் உழைப்பு என்னுடைய அழைப்பு, அதை நான் நிறைவேற்ற வேண்டும். என் பிழைப்பு கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தருடைய தேவையெல்லாம் சந்திப்பார்னு விசுவாசிக்கிறேன். என் உழைப்புக்கு மேலே எனக்கு அவர் தர்றார். நான் உழைக்கிறத பார்த்து என் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நான் உழைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக, ரொம்ப தாராளமாக, ரொம்ப ஏராளமாக, நான் உழைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக அவர் எனக்கு செய்கிறார். அதுதான் உண்மை. என் உழைப்பை வச்சு அவர் செய்யலை, அவருடைய தயாளம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யத்தினால் நான் பிழைக்கிறேன். இருக்கீங்களா? இதுதான் சரியான பைபிள் கருத்து. இதை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. இதை விட்டு திசை மாறக்கூடாது. பாருங்கள், இதை விட்டு மாறினாலே வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ உழைப்புக்கும் பிழைப்பு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணுங்க மைண்டில். உங்களுடைய அழைப்பு என்ன, அதை செய்யுங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு தேவையான வீடு, பணம், அது இது எல்லாமே அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அப்படி நம்பினா தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியுமோ ஒழிய, சும்மா நானே உழைச்சி நானே பாட்டு நானே பண்ணிக்கிறேன்னா அப்போ நம்மளே பண்ணிக்க வேண்டியது தான். அது வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்கிறது வேறு லெவலில் இருக்கும். அது ரொம்ப அற்புதமான ஒரு லெவலில் இருக்கும். இந்த லெவலுக்கு வாங்க. ஏனென்று சொன்னால் இதுதான் பைபிள் லெவல். ஆமென். இதுதான் ஆசீர்வாதத்தின் லெவல். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்.